பின்னாடி தான் எடுக்க முடியுங்கிறாங்க. அப்படியா?
Puspam Bhima
அமைச்சர் வருகையால் இன்றும் சிறப்புடைந்து மெருகூட்டி காணப்படுகிறது. எனவே பயனாளிகள் அவரவர் இருக்கையில் அமர்ந்து அழைக்கும் போது வந்து அவருக்குரிய பயனை பெற்று செல்லுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இனிய தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது கனியை பிழிந்திட்ட சாறு அதன் கதியில் வாழ்ந்திட நாம் பெற்ற பேரு தமிழாலும் தமிழ் மொழியாலும் எல்லாம் சாத்தியமே. நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. எல்லோரும் எழுந்திருந்து தாய் தமிழை வாழ்த்தி வணங்குவோம். நீராறும் கடலுடுத்த நிலமடங்கை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டம் இதில்
அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் எனது இனிய பணிவான மாலை வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் கூட்டுறவுத்துறையின் 71வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவிற்கு பல்வேறு முக்கிய பணிகளுக்கிடையிலும் நேரம் ஒதுக்கி இந்த சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு பாராட்டு கேடயங்கள், பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசுகள் மற்றும் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பெயருடைய ஆற்றில் இருக்கும் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என இருவரும் கூட்டி வரவேற்கிறேன். எங்களுக்கு இந்த விழாவிற்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி இம்மாவட்டத்தில் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு முன்னிலை உரை ஆற்ற வந்திருக்கும் நமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிப்பிற்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அரசு அலுவலர்கள், கூட்டுறவு சங்க அலுவலர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள், கூட்டுறவாளர்கள், பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை நண்பர் அனைவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள 11 சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துள்ள முன்னிலை உரையாற்றி சிறப்பித்துள்ள பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள், மரியாதைக்குரிய நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள், மரியாதைக்குரிய பத்மநாபம் சாராட்சியர் அவர்கள், மரியாதைக்குரிய துணை மேயர் அவர்கள், மண்டல தலைவர் திரு ஜவஹர் அவர்கள், மாநகராட்சியுடைய உறுப்பினர் அவர்கள், அலுவலகம் திருமதி கோபால் அனைவருக்கும் வணக்கம். 71வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவில் உறுதிமொழியினை ஏற்று நம் இத்துறையின் மேம்பாட்டிற்காக அனைவரும் இணைந்து நிற்போம் என்ற அடிப்படையில் கூட்டுறவின் உறுதிமொழி. கூட்டுறவாளர்களாகிய நாம் இந்திய நாட்டின் முன்னேற்றம் ஒருமைப்பாட்டிற்கு நம்மால் இயன்ற வகைகளில் பணியாற்ற உறுதி கொள்கிறோம். உலகின் அனைத்து பகுதிகளில் உள்ள கூட்டுறவாளர்களுடன் சேர்ந்து ஒருமனதாக பாடுபடுவதுடன் பல்வேறு நாடுகளிடையே நிலையான சமாதான நல்வாழ்வை ஏற்படுத்த பாடுபடுவதென உறுதி கொள்கிறோம். உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கை தரம் உயரவும், வாழ்வில் பின்தங்கியுள்ளவர்களின் சமூக பொருளாதார நிலை மேம்படவும் பாடுபடுவது கூட்டுறவு நிறுவனங்களின் லட்சியம் என்பதால் அந்த மகத்தான பணியில் கூட்டுறவாளர்களாகிய நாம்
தீவிரமாக ஈடுபட்டு தொண்டாற்ற உறுதி கொள்கிறோம். கூட்டுறவே நாட்டுயர்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த லட்சிய உணர்வு எங்கும் ஒழித்து இன்ப கீதமாக இந்த நாட்டில் எழுச்சி உருவாக கூட்டுறவு தத்துவங்களை அனைத்து வகையிலும் கடைபிடித்து அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்வோம் என உறுதி கொள்வோம். பாரதியின் நிறைவேற்றி நடத்தக்கூடிய என்னுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து மேடையில் உள்ள அனைத்து அலுவலர்களுக்கும் குழுவியிருக்கக்கூடிய கூட்டுறவாளர்கள் அத்துணை பேருக்கும் உறுப்பினர்கள் எங்கள் சங்கத்துடைய ஆதாரமாக விளங்கக்கூடிய உறுப்பினர் அனைவருக்கும் பத்திரிகை செயல்பாடுகளுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கூட்டுறவு இயக்கமானது 1884 ஆண்டு தொடங்கி நிறைந்த பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மற்றும் நலிந்த பிரிவுகளை மேம்பாடு அடைய செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையக்கூடிய அத்துணை வசதியான கடன்களை வழங்கி மக்கள் அனைவரையும் பொருளாதாரத்தில் ஒரே சீரான நிலையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை தத்துவத்தோடு இயக்கப்படக்கூடிய ஒரு இயக்கமாகும். இந்த இயக்கத்தின் வாயிலாக நிறைந்த திட்டங்களை செயல்படுத்தி அரசினுடைய முக்கியமான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இந்த கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு செயல்படுத்துகிறது. கடந்த 2024-25 ஆண்டு அக்டோபர் 24ஆம் திங்களுடைய பயிர்க்கடனாக 65,970 நபர்களுக்கு 265.75 கோடி ரூபாயினை கடனாக வழங்கியுள்ளது. எங்களுக்கு இழக்கப்பட்ட குறியீடு 580 கோடி இருந்தாலும் கூட 90% முடிவெடுக்கக்கூடிய நிலையில் வங்கியாளர் செயல்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் வட்டியில்லா பயிர்க்கடன்களை நாங்கள் வழங்கி வருகிறோம். கேசிசி கால்நடை பராமரிப்பு கடன் 1657 பேருக்கு 10.17 கோடியும், கேசிசி மீன்வள கடன் 135 பேருக்கு 51 கோடியும், முதலீட்டு கடனாக 1358 பேருக்கு 8.77 கோடியும், நகைக்கடனாக 1,27,187 நபர்களுக்கு 1081 கோடியும் வழங்கி சிறப்பு செய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பொருளாதார வளர்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கூட்டுறவையும் கிராமங்களில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் மிக சிறிய அளவிலே செயல்பட்டு அனைத்து தரப்பு மக்களின் பொருளாதாரத்தை வளர்க்கக்கூடிய அற்புதமான இயக்கமாக எங்களுடைய கூட்டுறவு இயக்கம் செயல்படுகிறது. இதையும் தவிர்த்து அரசின் முக்கியமான திட்டங்களாக கலைஞர் கனவு திட்டத்தை முதல் கடனாக எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கூட்டுறவு தான் முதல் கடனை 1 லட்சம் அளவில் ஒரு நபருக்கு வழங்கியது என்பது சிறப்பு சேர்க்கிறது. மாநிலத்திலேயே கலைஞர் கனவு திட்டத்தை முதல் முறையாக செயல்படுத்தி நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கூட்டுறவு இந்த கடனானது இன்னும் 10 நபர்களுக்கு வழங்குவதற்காக தேர்வு செய்யப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. மேலும் பன்னீர்சாரா கடன்கள், வீடு அடமான கடன்கள், டான்கோ டாஸ்கோ கடன்கள், கைம்பெண்கள் கடன்கள், மாற்றுத்திறனாளிக்கான கடன்கள், மகளிர் சுய குழுக்களுக்கான கடன்கள் போன்ற கடன்களை எல்லாம் வழங்கி வங்கியானது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ் புதல்வன் திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கான ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் தொகையை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தையும் செயல்படுத்தி அந்தந்த கல்லூரி தொடர்பாளருடன் தொடர்பு கொண்டு அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தையும் சீரோடும் சிறப்போடும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தி வருவது நமது கன்னியாகுமரி மாவட்ட மத்திய குழு என்பது சிறப்பாக செயல்படுத்த வேண்டிய ஒன்று. அதற்கு அடுத்ததாக பணிபுரி மகளிர் கடன்கள், மகளிர் சுயமொழி கடன்கள், நாட்டுப்புற கடன்களுக்கான கடன்கள், அனைத்து கடன்களையும் இந்த திட்ட கடன்களாக நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மத்திய கூட்டுறவையும் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அனைத்துமே கணினி மயமாக்கப்பட்டு அனைத்து புள்ளி பொருளும் தற்போது ஒரு நொடிப்புள்ளியில் கிடைக்கக்கூடிய அளவில் சங்கங்கள் கணினி மயக்கமாக்கப்பட்டு அத்துணை பொருளும் வாடிக்கையாளருக்கு உடனுக்குடன் செய்யக்கூடிய அற்புதமான பணிகளை தற்போது கூட்டுறவு இயக்கமாக செய்வது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அத்துணை திட்டங்களும் சீரோடும் சிறப்போடும் செயல்படக்கூடிய வங்கிகளில் முதல் தரமான வங்கியாக கன்னியாகுமரி மாவட்ட மத்து கூட்டுறவையும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவையும் செயல்படுவது என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி நாகர்கோவில் வருவாய் கூட்டாட்சியர் அவர்களுக்கு மேலும் இந்த நிகழ்ச்சி அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா
நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஆர் அழகுமீனா ஐஏஎஸ் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் மரியாதைக்குரிய திருமதி சிவகாமி அவர்களே, கூட்டுறவு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளலை வாசித்த மரியாதைக்குரிய பழனியம்மாள் அவர்களே, திட்ட விளக்கமுறை வழங்கிய திரு கணேச சேதுராமலிங்கம் அவர்களே, பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கியும் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயம் மற்றும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பேருரையாற்றுவதற்காக வருகிறது சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர், கன்னியாகுமரி மாவட்டத்தின் தங்கமான பொறுப்பு அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே, முன்னிலை உரையாற்றி ஆற்ற வருகை தந்திருக்கின்ற மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய சுந்தரவனம் IPS அவர்களே, அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களே, ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் பாபு அவர்களே, நாகர்கோயில் மாநகராட்சியின் ஆணையர் துணை பதிவாளர் நன்றி உரை நல்க இருக்கின்ற முருகேசன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜ் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டுறவு வார விழா மரியாதைக்குரிய கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பாளர்களிடம் கேட்டேன், இணைப்பதிவாளரிடம் கேட்கின்ற போது இங்கே எங்கு வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறீர்கள் என்று கேட்டேன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து என்று சொன்னார்கள். நாஞ்சில் அரங்கிலா அல்லது ஆய்வுகள் நடத்துகின்ற அந்த கட்டடத்திலா என்று கேட்டேன். இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்துக்கு முன்பாக நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். இது வந்து பார்க்கின்ற போதுதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் பதிவாளர் அவர்களுக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இங்கு ஒரு அரங்கை அமைத்து இந்த மாவட்டத்தில் முதலாக இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கு நடைபெறுவது என்பதை ஒரு 30 ஆண்டு கால அரசியலில் முதலாக காண்கின்றேன். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் அருமை சகோதரி சிவகாமி அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி, அதிலும் எங்களுக்கு ஒரு பெருமை. நேற்று வரை இன்று காலை வரை மழை கொட்டிக் கொண்டிருந்தது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இன்று மழை எங்கிருக்கிறது என்று தெரியவில்லை. தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்ற அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலும் இந்த கூட்டுறவு வார விழாவின் காரணமாக இவ்வளவு அழகான ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நினைக்கின்ற போது அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் அங்கிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வருகை தந்தார்கள். வந்தவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகின்ற டிசம்பர் 31 ஜனவரி 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2000 ஆண்டில் மாண்புமிகு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் தன்னுடைய திருக்கரத்தால் திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு 25 ஆண்டுகால அந்த வரலாறை வெள்ளி விழாவாக கொண்டாடுவதற்கு இந்த மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். அந்த திருவள்ளுவர் சிலையை பார்த்துவிட்டு திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்திற்கும் இடையில் ஒரு பாலமயமை அமைய இருக்கின்றது. அந்த பாலத்தின் வேலை எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அருமை அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் எங்களுடைய மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அவர்கள் இங்கே பொறுப்போடு அமர்ந்திருக்கிறார். தான் நின்று தன்னுடைய திருக்கரத்தால் கடன் உதவியை வழங்கியவர்தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். உரிமை தொகை முதற்கொண்டு தமிழ் புதல்வன் முதற்கொண்டு எத்தனையோ
ஒரே ஒரு கருத்தை எங்களுடைய மாநகரத்தினுடைய ஆணையாளர் இருக்கிறார், இங்கே பொறுப்பு அமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள். ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சம்பவம் கலந்த 19ஆம் தேதி அன்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பல்வேறு பரிசுகளையும் சான்றுகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி இந்த விழாவிலே விழாக்குழுவை ஆற்ற வருகின்றக்கூடிய எனது அன்புக்குரிய அண்ணன் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, இங்கு முன்னிலை வைத்திருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களே, உரையாற்றி வந்திருக்கக்கூடிய நாகர்கோவில் மாநகராட்சியுடைய மேயர் அவர்களே, மேடையில் வந்திருக்கக்கூடிய மாநகராட்சியுடைய துணை மேயர் அவர்களே, மாநகராட்சியுடைய ஆணையர் நிஷாந்த் கிருஷ்ணா அவர்களே, பத்மநாபுரம் உதவி ஆட்சியர் வினய்குமார் மீனா அவர்களே, அதுபோன்று நாகர்கோவில் பகுதியினுடைய வருவாய் கோட்டாட்சியர் காளீஸ்வரி அவர்களே, மாவட்டத்தினுடைய டிஆர்ஓ பாலசுப்ரமணியன் அவர்களே, ஜேஆர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அலுவலர்களே, இங்கு மேடையில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளே, முன்னாள் அமைச்சர் அன்புக்குரிய முதற்கண் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டுறவு வாரவிழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கூட்டுறவை பொறுத்தவரையில் நம்முடைய மாவட்டத்தில் அந்த செயல்பாடு என்பது எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒன்றாக தொன்று தொட்டு இருந்து வருகிறார். என்னை கூட்டுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திக்கிற நேரம் சொல்லுவார், உங்களுடைய மாவட்டத்தில் தான் கூட்டுறவு செயல்பாடு வந்து ரொம்ப வைப்ரண்டா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பல்வேறு சங்கங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு இணையாக அவை செயல்படுவது பாராட்டுக்குரிய ஒன்று. அது மட்டுமல்ல, கடந்த 3 ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் டார்கெட்டை தாண்டி கூட நம்ம கடன் வழங்கக்கூடிய சங்கங்கள் பல இருக்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு ஒரு காலகட்டத்தில் நாங்கள் பொது வாழ்க்கைக்கு மாணவர் பருவத்திலிருந்து தாண்டி வருகை கொண்ட நேரத்தில் ஒரு சாதாரண ஏழை ஒரு கடன் வாங்குவது என்பது அவ்வளவு கடினமான காரியம். அது இயேசுத்தை கூட பார்க்க முடியும். இன்றைக்கு கூட ஒரு சாமானியன் ஏதோ 10,000 ரூபாய் கடன் வாங்கினா அதுக்கு மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டி, 5 வட்டி, 10 வட்டி, கந்து வட்டிலாம் பேரெல்லாம் வாங்க முடியும். ஆனால் இன்றைக்கு அந்த மக்களுடைய வாழ்வை எளிமையாக்குகின்ற விதத்தில் கூட்டுறவு சங்கங்கள் ஆட்சி வருகின்ற அரும்பணி என்பது சாதாரண பணி அல்ல. எனவே இந்த கூட்டுறவு அமைப்பு மேலும் மேலும் வளர வேண்டும், வாழ வேண்டும், உயர வேண்டும். அதற்கெல்லாம் நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நம்முடைய அன்புக்குரிய தலைவர் மாண்பு முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு ஒவ்வொரு துறையின் மூலமாக பார்த்து பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்கு அள்ளி தந்து வருகிறார். அந்த விதத்தில் தான் நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் எத்தனையோ திட்டங்களை நாம் பட்டியலிட முடியும். கடந்த 3 ஆண்டுகளில் கிடைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், அதனுடைய பயனாளிகள், அவருடைய எண்ணிக்கை என்பது எண்ணி கூட பார்க்க முடியாத ஒன்று. ஏனென்றால் 1996 நானும் ஏதாவது அரசு பொறுப்புகளில் பொது வாழ்க்கை நிமித்தமாக இருந்திருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன், பல்வேறு அரசுகளை பார்த்திருக்கின்றேன். இந்த அளவிற்கு நிதியை நம்முடைய மாவட்டத்தில் செலவழித்து பல்வேறு தரப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஒரு அரசு இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்று தாராளமாக சொல்லுகின்ற அளவிற்கு நம்முடைய அன்பு தலைவருடைய அரசு இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, நாம் தொடர்ந்து இந்த அரசை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய மேயர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக வளர்ச்சி மற்றும் சமூக அமைதி இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. Decentralized and equitable growth is the base for societal peace.
அதாவது பரவலாக்கப்பட்ட மற்றும் சமமான வளர்ச்சியே சமூக அமைதியின் அடித்தளம். அத்தகைய பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டவையே கூட்டுறவு நிறுவனங்களாகும். நவம்பர் 14 முதல் நவம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கூட்டுறவு வார விழா மூலம் கூட்டுறவு தொடர்பான விழிப்புணர்வு, கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு ஏற்படும் நன்மைகள் ஆகியவை மக்களிடையே சென்று சேர்ந்து கூட்டுறவு நிறுவனங்கள் சமூக வளர்ச்சி மற்றும் அதன் மூலம் சமூக அமைதியில் பெரும் பங்கு வகிக்கும் என நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.